வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா ஈரான் போர் வலுப்பெறும் என்ற ஐயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்குன்ற செய்தி வெளியாகிருக்கு. ஈரான் மீது 140 இடங்கள்லாம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா பேசிஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக பஹ்ரைன், குவைத், கத்தர், UAE மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போவும் ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சைனா ஹீலியம் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஹீலியம் எந்தெந்த செக்டருக்கு தேவைப்படுது பெரும்பாலும் பார்க்கும்போது செமிகண்டக்டர் உற்பத்திக்கு தேவைப்படுது. அதே போல் மெடிக்கல் செக்டரில் அவங்க மெடிக்கல் டிவைசஸ் உற்பத்தியிலும் தேவைப்பட்டு இருக்குங்க. ஸோ ஹீலியம் ஏற்றுமதியை இப்போதைக்கு அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் பத்திரிகையில் சொல்லியிருப்பது இந்த ஈரான் போர் காரணமாக தற்காலிகமாக சைனா ஹீலியம் ஏற்றுமதியை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. மத்திய அரசு 2 புது ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 14,115 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று ஒரு டனல் ப்ராஜெக்ட், மற்றொன்று உத்தரப்பிரதேஷ் கான்பூர் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரோட் ப்ராஜெக்ட். ஸோ இரண்டுமே சேர்த்து 14,115 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு மத்திய கேபினட் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் சேவை மும்பை அகமதாபாத் இடையென்ற தகவல் நம்ம முன்னவே அறிந்தது தாங்க. இப்போ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தேதியை அறிவிச்சிருக்கிறாரு. இவங்க முழுசாக ஒரே நேரத்தில் கொண்டு வரலைங்க, படிப்படியாக தான் கொண்டு வராங்க. ஸோ முதல் ஃபேஸ் ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்க இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிறகு எங்கே அடுத்த புல்லட் ட்ரெயின் சேவை வர இருக்குது? இப்போதைக்கு ப்ரொபோசல் ஸ்டேஜில் இருக்கிறது 3ங்க. ஒன்று பூனே ஹைதராபாத், மற்றொன்று ஹைதராபாத் சென்னை, மற்றொன்று ஹைதராபாத் பெங்களூரு. இந்தியா கனடா FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தான ஒரு தகவல். 3வது சுற்று பேச்சுவார்த்தை கனடாவில் முடிவுக்கு வந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்றது தெரியலைங்க. இப்போதைக்கு இந்தியா கனடா இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துடைய ஒட்டுமொத்த மதிப்பு $50 பில்லியன் எட்ட வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க 2030க்குள்ளார. 2025-26 நிதியாண்டில் $7.95 பில்லியன். அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% கீழே போயிருக்கு. 2025-26 இந்தியா ஏற்றுமதி செய்ததுடைய மதிப்பு $4.67 பில்லியன். இறக்குமதி செய்திருப்பது $3.28 பில்லியன். 2024-25 அது $8.66 பில்லியன் இருந்தது. அப்போ இந்தியா ஏற்றுமதி செய்ததன் ஒட்டுமொத்த மதிப்பு $4.22 பில்லியன். இறக்குமதி செய்திருப்பது $4.44 பில்லியன். இந்தியா எந்த பொருட்களை அதிகமாக கனடாக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், சீ ஃபுட், காட்டன் கார்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் போன்ற பொருட்களை இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. அதிகமாக இறக்குமதி செய்திருக்கக்கூடிய பொருட்கள் எவைனா பல்சஸ், பேர்ல்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், கோல், ஃபர்டிலைசர், பேப்பர் மற்றும் பெட்ரோலியம் க்ரூட். மத்திய அரசு மிசைல் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகிருக்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஆஸ்ட்ரா மார்க் 2ன்ற மிசைல் உற்பத்திக்காக ரிக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசலை அரசு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் இதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரொபோசல்னா ஐகாம், அதானி குரூப், பாரத் ஃபோர்ஜ், டாடா குரூப் மற்றும் மஹிந்திரா குரூப். SBI ஃபண்ட்ஸ் IPO குறித்தான தகவல் நம்ம முன்னே செய்தியை பார்த்துருந்தோங்க. இந்த IPO வழியாக SBI ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாகன்னு. அதற்கு முன்னதாக ப்ரீ IPOவில் சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 1.42% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. 1,655 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட் SBI கொடுத்துருக்காங்கன்னா, IPOவில் அவங்க விற்பனை செய்யக்கூடிய அந்த ஷேர்ஸுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது 6.3% ஸ்டேக்கை விற்பனை செய்ய போகிறதாக சொல்லியிருந்தாங்க IPOவில். இப்போ ப்ரீ IPOவில் சில ஷேர்ஸை விற்பனை செய்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த IPOவில் அவங்க சொல்லியிருந்த 6.3% இல்லை, இப்போ அது 4.89% குறைச்சிருக்கிறாங்க. எண்ணிக்கையில் பார்க்கும்போது இப்போ அது 9.95 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க SBI ஃபண்ட்ஸுடைய IPOவில். IPO எப்போ ஓப்பன் ஆகுது? ஜூலை 14ஆம் தேதி. 16ஆம் தேதி முடிவுக்கு வருது. விலை நிர்ணயித்திருப்பது $545 லோவர் பேண்ட், $574 அப்பர் பேண்ட். LTI மைண்ட்ரி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 1,392 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 5% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 11,608 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரித்தது.
ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 5% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 15.5%, போன குவார்ட்டரில் 15.1%. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ப்ளூம்பர்க் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னோட்டம். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ப்ளூம்பர்க் எதிர்பார்ப்பது 34,326 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எபிட் எதிர்பார்ப்பது 5,808 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எபிட் மார்ஜின் எதிர்பார்ப்பது 16.97%. போன குவார்ட்டரில் அது 16.48% இருந்தது. ப்ராஃபிட் 4,529 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. சிஎல்எஸ்ஏ நிதியாண்டு 2027 கைடன்ஸில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னவே கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1-4% வளர்ச்சி இருக்கும்னு. அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சிஎல்எஸ்ஏ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கைடன்ஸை அவங்க குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நேரோ டவுன் பண்ணுவாங்க. அதாவது லோவர் பேண்ட் ஒரு 0.5% பேசிஸ் பாயிண்ட்ஸை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் பேண்டில் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கோல்ட்மன் சாக்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவன்தல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் மற்றும் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 5.4 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 67% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 70 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% அதிகரிச்சிருக்கு. ஸ்விக்கியுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ 9 நோட்டீஸஸ் அனுப்பியிருக்கிறாங்க. புகார்கள் வந்திருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா, காலாவதியான பொருட்களை அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க, உணவுப் பொருட்களை. அதே போல் மாசடைந்த முட்டையை விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 9 நோட்டீஸஸை எஃப்எஸ்எஸ்ஐ அனுப்பியிருக்கிறாங்க. வாட்டர்வேஸ் லீஜர் டூரிசம் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 8-10 நாள் தான் ஆகுது. அதற்கு முன்னதாகவே அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம், ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்கன்னு. இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேரை 10 ஷேராக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்கிறத ₹1 மாற்றுறாங்க. கண்டிஷன் சப்ளை போட்டிருக்காங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஒப்புதல் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ரூவல் கிடைச்சதில் 3 மாதத்திற்குள்ள இது அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்டர்வேஸ் லீஜர் டூரிசம். ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ஒரு தகவல். வாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு நிறுவனங்க. அந்த நிறுவனத்தை ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு வழியாக அவங்க ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருந்திருக்காங்க. இப்போ அந்த ரெசல்யூஷன் பிளானை என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 860 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. ரெவென்யூ 18,795 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1,300 கோடி ரூபாயாக இருந்தது. மார்ஜின் 7.97%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 7.94%. 3 கடைகளை திறந்திருக்கிறாங்க புதிதாக இந்த Q1ல. அதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் ஒட்டுமொத்தமாக 503 கடைகள் இருக்குது. ஃபார்மா சம்பந்தமான ஒரு செய்தி. அரசுடைய அமைப்பு நேஷனல் ஃபார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி சில மருந்துகளுக்கு கேப் விதிச்சிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ப்ரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 மருந்துகள் அந்த பட்டியல் அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த மருந்துகள்னு பார்க்கும்போது ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், பிளட் கிளாட்டிங் டிஸார்டர்ஸ், ஐ கண்டிஷன்ஸ், விட்டமின் டிஃபிஷியன்சிஸ், கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுக்கு இப்போ அவங்க மேக்ஸிமம் கேப் விதிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு மின் பத்திரிகையில். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தாங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வாங்குறாங்க. 41% ஸ்டேக் வாங்குறாங்க. 1,500 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன். இப்போ ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸுடைய மேனேஜ்மெண்ட் CNBC TV 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027 அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் 600லிருந்து 700 கோடி ரூபாய் இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்டர் புக்குடைய மதிப்பு 1,500 கோடி ரூபாய். அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்லையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. 600லிருந்து 700 கோடி ரூபாய் வருவாய் இலக்கு வைத்திருப்பது நிதியாண்டு 2027க்கு. HDFC பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. 60,000 கோடி ரூபாய் அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ், டயர் 2 பாண்ட்ஸ் மற்றும் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக அதற்கான ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான அப்ரூவல் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க HDFC பேங்க்.
டிடிகே பிரஸ்டீஜ் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. ரூர்க்கியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்பு இருந்ததுன்ற தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அங்க நார்மல் ஆப்பரேஷன்ஸ துவங்கி இருக்கிறாங்க. ஜூலை 11ஆம் தேதி. அங்க பாதிப்பு இருக்குங்க. ஆனா பெரிய அளவுல இல்ல. அது மதிப்பீட்டு செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. போதிய அளவுல இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க டிடிகே பிரஸ்டீஜ். மேன்கைண்ட் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க பிராட்வே ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய 100% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. 49 கோடி ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்க? ஏகேஆர்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்எல்பி வாங்குறாங்க. சௌராஷ்டிரா சிமெண்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. அது முழுமையாக ஏற்றுக்கலைங்க அவங்களுடைய கோரிக்கையை. பாதி தான் ஏற்கப்பட்டிருக்கு. அதில் மறுபடியும் அவங்க கோரிக்கையை முன்வைக்க போகிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சௌராஷ்டிரா சிமெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனலில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்க. நம்பர்ஸ் எதுவும் கம்பெனி சொல்லிங்க என்ன எவ்வளோ வரி கேட்டிருந்தாங்க, எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தகவல் எதுவும் சொல்லல. மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சௌராஷ்டிரா சிமெண்ட். டிஎல்எஃப் மே மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் பெற இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது. அந்த டைமில் அவங்க அதை அப்ரூவல் வாங்குவாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 27 இந்த டிவிடெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட். ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு கன்சார்டியமுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பாட்னா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட். யாரெல்லாம் அந்த கன்சார்டியமில் இருக்காங்கன்றது தெரியலையும், அது சொல்லலாம் அவங்க. ஸோ ரைட்ஸ் லிமிடெட்டுடைய பங்கு இந்த ப்ராஜெக்ட் வழியாக 79.2 கோடி ரூபாய். கீஸ்டோன் ரியால்டர்ஸ் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரீ சேல்ஸ் Q1ல 617 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 42% விழுந்திருக்கு. நுவோகோ விஸ்தாஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குங்க. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் தான் வாத்ராஜ் சிமெண்ட் லிமிடெட். குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் அவங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. கூடுதலாக 2 MMTPA அவங்க சேர்க்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 25 MMTPA. இது வந்து நுவோகோ விஸ்தாஸுடைய ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறாங்க. இப்போ கூடுதலாக இந்த வாத்ராஜ் சிமெண்ட் லிமிடெட் 2 MMTPA சேர்க்கிறாங்க. இதற்காக அவங்க செய்யக்கூடிய முதலீடு 240 கோடி ரூபாய். இந்த வாத்ராஜ் சிமெண்ட்டே நுவோகோ விஸ்தாஸ் அண்மையில் தான் வாங்கியிருந்தாங்க. ஜூன் 2025 தான் வாங்கியிருந்தாங்க. கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு வழியாக 1800 கோடி ரூபாய் முதலீடு செய்து வாங்கியிருந்திருக்கிறாங்க. இப்போ மேலும் 240 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க இந்த 2 MMTPA கெப்பாசிட்டி அடிஷனுக்காக. FSSA அண்மையில் நிறைய நோட்டீஸை நிறுவனங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்க்குறோங்க. இப்போ குடிமக்களுக்கு அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இல்லை உணவகங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது குறித்து நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஃபுட் சேஃப்டி கனெக்ட் ஆப்பில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம்னு FSSA குடிமக்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஜூலை 13ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: HCL டெக்னாலஜிஸ், ICICI AMC, பஜாஜ் கன்சியூமர் கேர். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.